ஹாய் வணக்கம் காய்ஸ், நடக்குது எல்லாம் ஓகேயா? எஸ், இதுதான் காரினுக்குள்ள வச்ச ஜஸ்ட் வெங்காயங்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றனர். ஸ்மால் காரின் I'm trying first this one onions எல்லாம் வச்சு கொண்டு வருகிறேன். இனி மற்ற கறிகள் பேசல பார்க்கலாம். ஸோ எஸ், பைப் போடி வழியாச்சு பாருங்கள். நான் பாயத்தை சுற்றி கொண்டு இருக்குது 50 meter perhaps, so it's going too long. Yes, what happened? Oh my god. Yeah, you can see now. Onions. That's much onion guys, but let's see very good real. Parla. What's going? ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி நான் ஒரு சின்ன சமையல் செய்து பார்ப்போம். வித்தியாசமாக இருக்கிறதா வரும். ஸோ அதனால் இந்த பாருங்கள், கணவாய் ஒரு வேட்டை கறி. இந்த கறியெல்லாம் காய்ச்சிருப்பினா நம்ம எல்லாம் செய்திருப்பினா, பட் நான் இன்றைக்கி தான் செய்து பார்க்குறேன். இந்த கணவாயை கொஞ்சம் பெரிய எப்படி இருந்தால் விட்டுறோம். முதல் எப்படி இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எப்படி பார்க்கலாம், பார்க்காமல் போகலாம். எஸ், இந்த சொன்ன வட்டிட்டு இதுக்கு ஜஸ்ட் பச்சை மிளகாய் 2 கறி போட்டுக்கிறேன். உள்ளி வெட்டி போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து எஸ் ஒனியன்ஸ், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம். நான் பெருஞ்சீரகம் மட்டும் தான் போடணும். உங்களோட இருக்கிற மாதிரி நச்சு நம்ம போட்டு வந்துடலாம். பெருஞ்சீரகம் நல்லா இருக்காது guys. ஸோ இதை இவரை வைத்து கடைசியாக வதக்கி எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. It's my kitchen. வச்ச கனவா விட்ட கறி இப்பொழுது ரெடியாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் தற்பொழுது வேறு என்ன காட்டலாம் வேண்டா நண்பர்களே. இதுதான் தக்காளி கண்டு சரியா, இதில் வந்து வச்சு கிடக்குது. ஐ மீன் இது வளர்ந்து இவ்வளோத்துக்கு வரத்தான் பிடுங்கி வந்தால் தெரியுது காடின் அதுக்குள்ளே வைக்க வேண்டும். மிளகா போட்டது வரவில்லையே. காடு நடந்தது வேறு விதை போட்டு தான் மனம் போல இருக்கு. ஸோ இவ்வளோதான். அவட்ட கறி அப்படியே மினிங்கி கொட்டி இருக்குது. ஸோ முடிய விட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. பெருசாக லேட்டாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் நான் கடல் உணவு எப்போவுமே வந்து குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு 15 minutes ஐ திங்க் இது ஆஃப். எனக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும். அதனால் இஞ்சியை கொஞ்சம் நடுவில் போட்டுக்கிறது. ஸ்பைசி பிடிச்சாக்கால் இடையில கொஞ்சம் சிவப்பு மிளகாயை பிச்சு போடலாம். நான் இடையில தான் காய்ஸ் பெப்பர் போடுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் ஸ்பைன். அண்ட் இது கட்ட மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் தெரியுந்தானே உங்களுக்கு. அது அளவாக உங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இந்த கறி நார்மலாக ட்ரிங்க் பண்ணுறாங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கிறபடியாக கொஞ்சம் கூட பிடிக்கும். இப்படி செய்து கொடுத்தீங்களா வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் ஆக்கள், ஐ மீன் ஹஸ்பண்ட் மாருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்குமென்று நான் நம்புகிறேன். ஐ டோன்ட் நோ. அப்படியோ 2 முட்டையை போட்டால் அப்படி நல்லா இருக்குமென்று நம்புகிறேன். ஜஸ் இங்கே போடுவோம் சைட்டால் அப்படியே. guys, almost ready. It's my just short video தான். முதல் தரம் ஒரு வியூவர்ஸ் வேறு செக் பண்ணதான் வந்தால் மெயில் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்னு சொன்னால் இது எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இறக்க பிறகு வந்துட்டு பாருங்க நல்லா வதங்கி வருது. இறக்க விட்டால் கொஞ்சம் கறியிடும். வதக்கி இப்படி எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி முதல் ஒனியன் பெப்பர் இடையில போட்டினான். ஒனியன், கார்லிக், இஞ்சியை வந்து இடையிலையும் போட்டினான்.
மற்றது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் முதலே போட்டு அப்படி குழைச்சி ஒரு சொட்டு ஆயில் விட்டு தேவைன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா வேண்டலாம். ஆயில் விடுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் மெரினேட் பண்ணி போடும் உள்ளுக்குள்ளே அந்த என்னென்னு சொல்கிறோம் எல்லாமே வந்து கலந்து ஒட்டுப்பட்டு அந்த டேஸ்ட் அந்த மெரினேட் நல்லா குயிக்காக நல்லா வருமானக்கான தான் செய்யப்படுது. வதக்கி போயிட்டு கடைசியாக கொஞ்சம் தூரம் தேசி பிரிவில் போகிறேன். தேசிட்டு அவ்வளோ தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. கமெண்டில் சொல்லாட்டியும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, அது காணும் பிரச்சனை இல்லை. ராய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு தேசி பிள்ளை நான் முதலே விட்டுட்டேன். ஸோ அதை காட்ட வந்துட்டேன். திருப்பி மேலே கொஞ்சம் போட்டு இருக்குது. பார்க்க க்யூட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்று சொல்லுறேன். பாப்பம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு ரெண்டாவது தேசி பிள்ளை விட்டுனான். really super. வீடியோ காண்டி சொல்லல உண்மையாக நல்லா இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னா. ஒரு பக்கம் ரைஸ் ரெடி ஆகிவிட்டது. எஸ் நைஸ் ரைஸ். ரெடி ஆகிட்டுது. மறுபடியும் வந்துட்டா பசிக்கிட்டு சாப்பிடலாம்.